பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை பாத தியானங்களின் வழியாக இயேசு பற்ற துன்பங்களை நினைவு கூர்ந்து அவரின் துன்பம் மற்றும் சகிப்புத்தன்மை வழியாக உண்மையான அன்பு என்ன என்பதை உணர்ந்து கொள்வோம். எங்கே சுமந்து போரே சிலுவையை நீர், எங்கே சுமந்து போரே பொங்கும் பகைவராலே அங்கம் நடுங்க எங்கே போரே. முதலாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இயேசுவை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். சென்ற இடங்களிலெல்லாம் நன்மையை செய்த நாசரேத்து நாயகனுக்கு தீர்ப்பு இவன் மக்களிடையே குழப்பம் உண்டாக்குகின்றான். சேசாருக்கு வழி செலுத்தக்கூடாது என்கிறான். நானே மெசியா அரசன் என்று சொல்லிக் கொள்கிறான். இப்படியெல்லாம் இவன் செய்ய கன்றோம் என்று குற்றம் பத்திரிகை வாசித்து அநீதியை அரங்கேற்றம் செய்தது யூதர் குற்றம். இப்படிப்பட்ட அநீதியான தீர்ப்புக்கள் அன்று மட்டுமா, இன்றும் தொடர்கின்றன. அன்புக்குரிய பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். அன்பு மகனே மகளே, உமக்கு பிடிக்காதவர்கள் தம் அம்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து வாழ்வதை நீ கண்டு பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களில் பேருக்கு கலங்கள் ஏற்படுத்துவதும் வகையில் அவர்கள் தீயவர்கள் என்று முத்திரை குத்தி உலகிற்கு விளம்பரம் படுத்துகிறாயே, அப்போது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். உனது மனச்சாட்சியை மழுங்கடித்து உனக்கு நீரே நேர்மையாளன் என்று பட்டம் சூட்டிக்கொண்டு உனது மிகப்பெரிய குற்றங்களை மறைத்து கொண்டு உன்னோடு வாழ்வோர்களின் சிறு சிறு தவறுகளை எல்லாம் ஊரெங்கும் விளம்பரப்படுத்துகின்றாயே, அப்போது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். நீ விரும்பியவர்களை கைக்குள் போட்டுக்கொண்டு நீ விரும்பாதவர்களை வீண்பலி சொல்லுக்கு ஆளாக்குகின்றாயே, அப்போது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். பெயர், புகழ், பதவியுடையோரிடம் பணக்காரர்களிடமும் பற்களை காட்டிக்கொண்டு அதே வேளையில் ஏழைகளின் உள்ளங்களுக்கு குற்றங்களை செய்கின்றாயே, அப்போது நீ எனக்கே தீர்ப்பளிக்கின்றாய். அன்று பிலாத்து எனக்கு ஒரு முறைதான் அநீதியாக தீர்ப்பளித்தான். ஆனால் இன்று நீயோ ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு அநீதியாக தீர்ப்பளிக்கின்றாய். நீதி நேர்மை குழி தோண்டி புதைக்கின்றாய். அப்படி நீ செய்யும் போது உன்னில் இருப்பதும் ஒரு பிலாத்துதானே. எப்போது இந்த போக்கிலிருந்து திரும்பப் போகின்றாய்? தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டாய். மன்றாட்டு. தீர்ப்பிடாதீர்கள், தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள் என்று சொன்ன இயேசுவே,
எனது வாழ்வின் பிறரை பொய் உரைகளை நம்பி உண்மையை உணராது பிறருக்கு அநீதியான தீர்ப்பு வழங்கி அவர்களின் உள்ளங்களை வேதனைப்படுத்திய நேரங்களை எண்ணி மனம் வருந்துகின்றேன். என்னை மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. மனித பாவத்தாலே மரண தீர்வை பெற்று தூய செம்மறி போலே துக்கத்துடன் வாழ்ந்து எங்கே இரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்துகிறார்கள். நன்மையை செய்த நாயகனுக்கு கிடைக்கும் பரிசு சிலுவை. என்னை பின்பற்ற விரும்புவரும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்றவருக்கு யூதர்கள் வழங்கிய பாரமான சிலுவை அவமானத்தின் சின்னத்தை அரைவணைக்கின்றார் இயேசு.
பிரியமானவர்களே, இறைவன் இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, பணத்துக்காகவும் பொருளுக்காகவும் சுற்றத்தை துறந்து உறவுகளை மறந்து உடன் பிறந்தோரையும் உன்னுடன் வாழ்வோரையும் துச்சம் என நினைக்கின்றாயே. அப்போது நீ என் தோள் மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை முதுமையில் ஏற்க மறந்து முதியோர் இல்லத்துக்கு அனுப்புகின்றாயே. அப்போது நீ என் தோள் மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். உன் பொறுப்பற்ற குடும்ப வாழ்வில் குடிவெறியால் நீ உன் குடும்பத்தை சீர்குலைப்பது கண்டு வாழ துடிக்கும் அழகுமிகு மரலகருக்கு சமானமான உன் பிள்ளைகள் வாடி வதங்கி நின்றபோது நீ என் தோள் மேல் சிலுவையை சுமத்துகின்றாய். நீ வாழும் சமூகத்தில் உன்னுடன் வாழ்வோரை உன்னுடைய இரக்கமற்ற செயல்களினால் உள்ளம் குமுறி கதறவும் கண்ணீர் சிந்தவும் வைத்துவிட்டு, என்னால் 40 நாள் உண்ணா நோன்பு இருக்க முடியவில்லையே என்று போலியாக கொப்படு போடுகின்றாயே. உன்னால் நொந்து வெந்து வாழும் சகோதர சகோதரிகளின் மனக்காயங்களுக்கு மறந்திடுவதின் மூலம் எனது சிலுவை சுமையை குறைப்பாயா? மன்றாட்டு. இயேசுவே, எனது தன்னலத்தாலும் ஆணவத்தாலும் பிறர் மேல் அவற்றை குறைக்க எனது சுண்டு விரலை கூட அசைக்க மறக்கிறேன். பிறர் மேல் சுமை சுமந்தவர்களுக்கு பதிலாக பிறருக்கு சுமை தாங்கியாய் வாழ எனக்கு உமது அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது.
கரத்துடன் அணைத்து பாவத்தின் சுமை தாங்கி ஆர்வத்துடன் நடந்து இங்கே மூன்றாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் கீழே விழுகிறார். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் மனிதனை மீட்க தரையிலே விழுகின்றார். விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உறவு பாலம் அமைக்க வந்தவர் மண்ணிலே சாய்கின்றார். சிலுவையின் சுமை அழுத்தியது மட்டுமல்ல, சோர்வு களைப்பு இவற்றால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் விழுகின்றார். பிரியமான இறையுறவுகளே, இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, என் வேதனை கண்டு துயர்படையும் நீ உனக்கு வேறு அருகில் விழுந்து கிடப்போரை கண் திறந்து பார். வறுமையால், நோயால், அடிமையால் அடிவாங்கி வாழ முடியாமல் கிடைக்கும் குடும்பங்களில் உள்ள சகோதர சகோதரிகளை காக்க என்றாவது நீ எழுந்து சென்றாயா? பாவத்தில் விழுந்தோரை தூக்கி நிறுத்துவது நான். ஆனால் நீயோ உலக அதிகாரமே உன் கையில் உள்ளது என நினைத்து கொண்டு மற்ற எல்லாரையும் பாவிகள் என்று பட்டம் சுட்டி அவமானப்படுத்தி சமூகத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி வைக்க துடிக்கின்றாயே. பணம், பட்டம், பதவி, புகழ், பெருமை என்றும் சாக்கடையில் மூழ்கி முத்தெடுக்க நினைக்கின்றாயே. எப்போது நீ இப்படுகுழியிலிருந்து மீண்டு எழும்பப் போகின்றாய்? நீ பணத்துக்காக பாவ வலையில் அகப்பட்டு கொள்ளும் போது நான் கீழே விழுகின்றேன். உடல் நோயால், மனவேதனையால் உள்ளம் நொந்து வருந்துவோரை நீ மேலும் புண்படுத்தும் போது நான் கீழே விழுகின்றேன். உன்னால் வாழ்வின்று வலியின்று வீழ்ந்து கிடப்பவர்களை உனது மனத்தாத்தின் மூலம் தூக்கி நிறுத்துவதின் வழியாக மண்ணில் விழுந்து கிடைக்கும் நான் மீண்டும் ஏலத்துணை புரிவாயா? மன்றாட்டு. இயேசுவே, எனது ஒவ்வொரு பாவ செயலும் உம்மை அழுத்தி புழுதியிலே புரள செய்வது என்னை சூழ்ந்திருப்பவர்களை நசுக்கி விழுத்தாற்றுகின்ற தீய குணத்திலிருந்து நான் விடுபட்டு விழுந்து கிடப்பவர்களை தூக்கி நிலை நிறுத்த எமக்கு அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்
நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. கல்வாரி மலை நாடி தள்ளாடி தரை வீழ்ந்து எல்லோரின் பாவங்களை தனிமையாய் சுமந்து எங்கே நான்காம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு தம் பரிசுத்த தாயை சந்திக்கிறார். பார்வைகள் பாசத்தை பரிமாற்றிக் கொள்கின்றன. தன் தாயின் பார்வை தனக்கு ஆற்றல் தரும் என்று ஏக்கத்தோடு இயேசு தம் தாயை ஊற்றி நோக்குகின்றார். தான் பெற்று தாளாட்டி சேராற்றி வளர்த்த தன் செல்ல மகனுக்கா இந்த அவல நிலை என்று ஆதங்கத்தோடு நோக்குகின்றார் அன்னை மரியா. பாசமுள்ள இதயங்கள் இணையும் போது சுமைகள் கூட எளிதாகின்றன. தாயின் வலிமை மிஞ்சியது இத்தரையினில் வேற இல்லை என்பதை இயேசு உணர்கின்றார். பிரியமானவர்களே, இறைவன் இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, இதோ என் பாசமிகு அன்னையை பார். ஆனால் இவ்வளவு துயரத்தின் மத்திலும் அவரது கண்களில் நம்பிக்கை ஒளி எனக்கு தெரிகின்றது. என்னை அவர் உற்சாகப்படுத்தி வழியனுப்ப விரும்புவது எனக்கு புரிகின்றது. அப்படியென்றால் அவர் முகத்தில் ஏன் சோர்வு? அவர் நடையில் ஏன் தளர்ச்சி? அவரது மனதில் ஏன் வருத்தம்? அவர் உடலில் ஏன் வலிமை? உனக்கு இன்னுமா புரியவில்லை? என் தாயின் இரக்கத்தின் அடையாளமாக இருக்கின்ற பெண்ணின் இதயத்தை உன் அரக்கத்தமான வார்த்தைகளால் நீ காயப்படுத்துகின்றாயே.
அதனால்தான் என் தாயின் முகத்திலும் இத்தகைய சோர்வு. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய உன் தாய், அவர் முதிர்ந்த வயதினர் என்பதுக்காக சுமையென நினைக்கின்றாயே. அதனால்தான் என் தாயின் நடையிலும் தளர்வு. பெண்களை போதை பொருளாக, விலை பொருளாக கருதி நவீன துச்சாதனாக மாறுகின்றாயே. அதனால்தான் என் தாயின் மனதிலும் வருத்தம் வருத்தம். பெண்ணே, பெண் இனத்துக்கு வலுவூட்டுவதற்கு பதிலாக பெண்களை குறை கூறி பெண் இனத்துக்கு எதிராகவே நீர் போர் தொடுங்க எண்ணுகின்றாயே. அதனால்தான் என் தாயின் உடலிலும் வலுவின்மை. மன்றாட்டு. இயேசுவே, உன் விழியின் பார்வையில், உன் தாயின் விழியின் ஒளியில் என் உள்ளம் கசிந்தது, என் இதயம் விழித்தது. பெண்ணினத்தின் கண்ணீருக்கு காரணமான என்னை மன்னித்து அவர்களை மதித்து அன்பு செய்ய வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதில் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. மாமரி கன்னி அன்னை, மகனின் கோலம் கண்டு மாதுயருடன் வாரி மனம் வந்து வரந்த எங்கே போரே.
திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு தமது சிலுவையை சுமப்பதற்கு சீரேனான சீமோன் உதவி செய்கிறார். யார் இந்த சீமோன்? எல்லாரும் பார்த்துவிட்டு தத்தம் வழியில் செய்யும் போது இந்த சீமோன் மட்டும் இயேசுவுக்கு தோள் கொடுக்க முன் வருகின்றார். ஏன்? கட்டாயத்தினாலேயா அல்லது கனிந்த உள்ளத்தினாலேயா? தள்ளாடி தள்ளாடி செல்லும் இயேசுவை தாங்க அவரை தூண்டியது ஏது? அதுதான் அன்பு பரிவுள்ள இதயத்திலிருந்து புறப்படும் அன்பு உதவி செய்த முன் வருகின்றது. பிரியமான இறையுறவுகளே, இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, நீ வாழும் சமூகத்தை சற்று கண்ணோக்கிப்பார். எத்தனையோ ஆயிரம் பேருக்கு உன் உதவிக்கரம் தேவைப்படுகின்றது. மற்றவரின் துன்பத் துயர நேரங்களில் பங்கேற்கும் போது அப்பொழுதுதான் நாம் உண்மையான நட்பு அன்பு வெளிப்படுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழுகின்றோம். உன்னுடைய அன்றாட வாழ்க்கை பயணத்தில் சோகத்துக்கே சொந்தக்காரர்களாக வாழ்கின்ற எத்தனை பேரை சந்திக்கின்றாய்? அவர்களின் துயர் துடைக்க என்றாவது முன் வந்திருக்கின்றாயா? இதயத்தில் காயப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் உன்னோடு வாழும் சகோதர சகோதரிகளின் இதயத்திற்கு என்றாவது உன் கனிவான பார்வையால், சொல்லால், செயலால் மறந்திட்டு இருக்கின்றாயா? இறைவன் உன்னை ஒரு சுமை தாங்கியாக வாழவே அழைக்கின்றார். மாறாக பிறருக்கு சுமையாக தாங்குவதில் ஏற்படும் மகிழ்ச்சியை அளவிடாவது என்று இறைவன் எங்களுக்கு காணப்படுத்துகின்றார். நீ நடந்து செல்லும் வீதியில் எத்தனையோ மனிதர்கள் பசியும் பட்டினியுமாக வாழுகின்றார்கள். அவர்களுக்கு உன் உதவிக்கரம் எப்போது நீ செலுத்தப் போகின்றாய்? வறுமையின் கொடுமையால் விளையாடி வாழ அடிமைப்படுத்தி நிற்கும் உன் அடுத்திருப்பவர்களுக்கு உன் உரிமை கரம் எப்போது நீளப் போகின்றார்? வாழ வழி அறியாமல் தவிக்கும், நோயின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஏழைக்கும் உன் அன்பு கரம் எப்போது நீளப் போகின்றாய்? இத்தகைய இயேசுகளின் பாரத்தை குறைக்கும் சீமோனாக நீ எப்போது மாறப்போகின்றாய்? மன்றாட்டு. இயேசுவே, உமது நேன்ற கரங்கள் எனது கரங்களாய் நான் காணுகின்ற அனைவரையும் அரவணைத்து அன்பின் நிறைவோடு உதவி செய்யும் உயர்ந்த உள்ளத்தை எனக்கு தந்தருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. ஆறாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இரத்தக்கரை பிடித்த இயேசுவின் திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். வீட்டுக்குள் முடங்கி கிடந்த வெரோனிகா எனும் பெண் ஒரு வீரப் பெண்ணாக மாறுகின்றார். படை வீரர்களை கண்டு அவர் அஞ்சி நடுங்கவில்லை, பயப்படவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்பே அவர் பெண் அடிமை தன்னை புதை குழியில் தள்ளிய புரட்சியை முன்னெடுத்து இருக்கிறார். யுத சமய தலைவர்கள் இயேசுவின் மீது கொலை குற்றம் சாட்டி கொலை களத்திற்கு இழுத்து செல்கிறார்கள். அந்த நேரத்திலே தான் அங்கு சென்றால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர் எண்ணி ஒதுங்கவில்லை. மாறாக உரசிற் பார்க்க தன்னை சுற்றி எழுப்பப்பட்ட வேலியை உடைத்து கொன்று விரை சேர்கிறாள் வெரோனிகா. இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, எருசலேம் நகர ஆண்களும் பெண்களும் என் அவல நிலை கன்று கண்முடிவாய் இருந்தார்கள். வெரோனிகா மற்றும் துணிச்சலோடு முன்வந்து என்னை மெய் சிலிர்க்க வைக்கிறது. எனது வேதனையும் வலியும் அவரால் உணர முடிந்தது. எனது உணர்வுகளையும் ஏக்கங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. மனித நேயத்தின் மறுவடிவமாகின்றார் வெரோனிகா. எப்போது நீ உனக்கு
அடுத்திருப்போரின் உணர்வுகளை புரிந்து அவரை மதித்து ஏற்றுக்கொள்கின்றாயோ, அப்பொழுது நீயும் ஒரு வெரோனிக்காவாக மாறுகின்றாய். எப்போது நீ துன்புறும் மனிதரின் அழுகுரல் கேட்டு அவர்களின் கண்ணீரை துடைக்கின்றாயோ, அப்போது நீ ஒரு வெரோனிக்காவாக மாறுகின்றாய். எப்போது நீ உன்னுடன் வாழுகின்ற உன் உணர்வுகளை புரிந்து கொண்டு புண்பற்ற அவர்களின் உணர்வுகளுக்கும் உள்ளங்களுக்கும் மருந்திட முயற்சி செய்கின்றாயோ, அப்பொழுது நீயும் ஒரு வெரோனிக்காவாக மாறுகின்றாய். மன்றாட்டு. இறை இயேசுவே, தன்னலத்தை நோக்கி வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு வெரோனிக்காவாக மாற எமக்கு வரம் புரியும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. கர்த்தனே உம்வதனம் இரத்தக்கரையால் மங்கி உத்தமி வெரோனிகா வெண்தூயிலாய் துடைக்கும். எங்கே ஏழாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி
உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். வல்லமை மிகுந்த இயேசு தள்ளாடி தரையில் 2ஆம் முறையாக விழுந்து கிடப்பதின் காரணம் அவரது வலுக்குறைவை மட்டும்தானா? அவரது இயலாமை மட்டும்தானா? இல்லை, இல்லை. தீயவை தீய பயத்தால் தீயவை தீயனும் அஞ்சப்படும் என்றார் வள்ளுவ பெருந்தகை. நமோ தீய இழிவான செயல்கள் என்று தெரிந்தும் மீண்டும் மீண்டும் அதே செயல்கள் செய்வதில் இன்பம் காணுகின்றோம். நமது தீய செயல்கள்தான் இயேசுவை 2ஆம் முறையாக மண்ணிலே விழித்து இருக்குகின்றது. பிரியமானவர்களே, இயேசு எமது உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, எப்போதெல்லாம் நான் கீழே விழுகின்றேன் என்று உனக்கு தெரியுமா? உயர் பதவியில் நீ அமர்ந்து கொண்டு உனக்கு கீழ் பழி உள்ளவர்களை மனித தன்மையின்றி இழிவாக நடத்தி அவர்களை வழிநடத்துகின்றாயே, அப்போது நான் கீழே விழுகின்றேன். உனக்கு நான் கொடையாக கொடுத்த கனிவுள்ள இதயத்தை கல்லாக்கி உன்னோடு வாழ்கின்றவர்களின் நற்பெயரை கெடுக்க வழி தேடுவது மட்டுமில்லாமல் அவர்களை அடியோடு வீழ்த்த குழி தோண்டி அதில் போலி இன்பம் அடைகின்றாயே, அப்போது நான் கீழே விழுகின்றேன். பொறுப்புள்ள கணவனாக மனைவியாக வாழ்வதற்கு மாறாக பொறுப்பில்லாமல் வாழ்ந்து பிள்ளைகளுக்கு தவறான மாதிரியாக நீ வாழுகின்றாயே, அப்போது நான் கீழே விழுகின்றேன். இவை அனைத்திலும் இருந்து நீ விரைந்து வாழ வேண்டும் என்பதற்காக நான் 2ஆம் முறையாக கீழே விழுந்து மீண்டும் எழுந்து நடக்கின்றேன். என்னை பின்தொடர்வாயா? மன்றாட்டு. இயேசுவே, எனது இருமாம்பு கல்லான இதயம், பொறுப்பற்ற தன்மை என்னை மீண்டும் மீண்டும் பாவத்திலே விழ வைக்கின்றன. எனது மதியீனத்தை அகற்றி பிறரன்பு பேணி வாழ அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. பாவங்கள் ஒன்றாய் சேர்ந்து பாரசுமையினாலே மீண்டும் தரையில் வீழ்ந்தும் வீரத்துடன் எழுந்த எங்கே எட்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவையைக் கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு தம் பின்னால் அழுது கொண்டு வந்து யூத பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். தன்னிலை கண்டு மனம் பயந்து கண்ணீர் மல்கி நின்கின்ற பெண்களை தனது கல்வாரி நோக்கிய கடும் பயணத்திலே சந்தித்த இயேசு, எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்றார். பிரியமானவர்களே, இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். பெண்ணே போங்கி வாழ வேண்டிய நீ ஏன் எனக்காக நொந்து அழுகின்றாய்? நீ அழவேண்டிய காரணங்கள் இவ்வுலகில் 1000 உண்டு. குடும்பத்தின் குலவிளக்கு பெண் என்பது மறந்து குடும்பத்தில் குழப்பத்தை விளைவித்து அதில் குளிர் காய சில பெண்டீர் விளைகின்றார்களே, அதை எண்ணி நீ அழு. குடும்பத்தில் உறவு சொல்லி வந்த ஒரு பெண் மகிழ்ச்சியாக இருப்பதை பொறுத்து கொள்ள இயலாமல் அப்பெண்ணுக்கு மற்றொரு பெண்ணே எதிரியாக மாறுகின்ற அவலம் அரங்கேறுகின்றதே. அப்பெண்ணின் பெயரை கெடுக்க ஒரு பெண்ணே முயலுகின்றாரே, அதை நினைத்து நீ அழு. எத்தனையோ பெண்கள் தங்களது ஆடம்பர வாழ்விற்கான தங்கள் குடும்பங்களின் பொது நலனை புறம் தள்ளி வாருவாய்க்கு மேல் செலவு செய்து குடும்பங்களில் அமைதியை குழி தோண்டு புதைக்கின்றார்களே, அதை நினைத்து நீ அழு. வீட்டில் உள்ள வயதான மாமனார் மாமியார்களை தங்களது பெற்றோர் நிலையில் வைத்து பார்க்காமல் அவர்களை பழித்து பேசி அவர்களது இதயங்களை காயப்படுத்தி அவர்களை வேதனைக்கு உள்ளாக்கும் அவல நிலையை நம் குடும்பங்களில் இன்று உள்ளதே, அதை நினைத்து நீ அழு. தனக்கு ஒத்த துணையாக வாழும் பெண்ணை சந்தேக கண்ணோடு பார்த்து தனது மகிழ்ச்சியை இப்போது தன் குடும்பங்களில் உள்ள அனைவரின் மகிழ்ச்சியையும் தொலைக்க அந்த எண்ணத்தோடு வாழுகின்றார்களே, அதை நினைத்து நீ அழு. மன்றாட்டு. இயேசுவே, குடும்பங்களில் குழப்பம் விளைவிக்கின்ற, அமைதியை குலைக்கின்ற, மகிழ்ச்சியை கெடுக்கின்ற இரு குணங்களை நான் விடுத்து கிறிஸ்தவ குடும்பங்களில் மாண்பை காக்கும் அமைதி பேணும் தோன்றாற்ற எனக்கு வரம் தாரும்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதில் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. புண்ணிய பெண்மணிகள் புலம்பியாலும் வேலை தேற்றுதல் கூறினீரும், நேசக்கண்ணீர் சோரிந்து எங்கே ஒன்பதாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். தளர்ந்த கரங்களும் நைந்த தோள்களும் இயேசுவின் சிதைந்த உடலை மேலும் வலுவிக்க செய்ய அவரின் கால்கள் தள்ளாடி தொடர்ந்து நடக்க மறக்கின்றன. அவரது உடல் மீண்டும் பூமியில் புதைகின்றது. மகமெல்லாம் புதியபடிய தன் ஆற்றலை எல்லாம் ஒன்று திற்றற்றி எழுந்து மீண்டும் கல்வாரியை நோக்கி தன் பயணத்தை தொடர்கின்றார் இயேசு. என் அன்புமிக்க இறையுறவுகளே, இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, உமது தீமை பயக்குகின்ற சொற்களாலும் தீய பழக்கங்களிலாலும் பிறரை பாவ குழியில் தள்ளிவிட நினைக்கின்றாயே. அவர்கள் குழியில் விழுவதற்கு முன் நீ தோண்டிய குழியில் விழும் முதலால் நீயே என்பதை மறந்து விடாதே.
நீ எப்படியெல்லாம் வீழ்ந்து கிடக்கின்றாய் என்று எண்ணிப்பார். மதுவுக்கும் போதைக்கும் பணத்துக்கும் புகழுக்கும் வீண் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் அடிமையாகி நீ மயங்கி கீழே விழுந்து கிடைக்கின்றாய் அல்லவா? வறுமை, வெறுமை, சிறுமை, கொடுமை, அநீதி அடைக்குமுறை அனைத்தும் சேர்ந்து உன்னை அழுத்த நீ சோர்ந்து கீழே விழுந்து கிடைக்கின்றாய் அல்லவா? அதிகார பலம், அரசியல் பலம், பணபலம் இவற்றின் அச்சுறுத்தலுக்கு அடங்கி ஒடுங்கி நீ வலுவிழுந்து கிடக்கின்றாய் அல்லவா? நானும் விழுந்தேன், 3ஆம் முறை விழுந்தேன். ஆனால் விழுந்த நிலையில் கிடைக்காமல் எழுந்தேன். ஆனால் வீழ்ச்சி தான் எழுச்சிக்கு முதலனம். தனிமை, துன்பம், துயரம், தோல்ச்சி இவைகளை உன்னை வாழ்வின் வெற்றியை நோக்கி அழைத்து செல்லும் படிக்கட்டுகள் என்பதை மறந்துவிடாதே. நீ விழும்போது வாழ்வு அடைகின்றாய். உன்னுடைய வீழ்ச்சி புது வாழ்வுக்கான, புதிய பாதைக்கான, புதிய வரலாற்றுக்கான விடியல். வீழ்ந்த நீயும் உன் சிலுவையை தூக்கிக் கொண்டு எழுந்து நட. உலகம் முடிவும் மட்டும் நான் உன்னோடு இருக்கின்றேன். மன்றாட்டு. இயேசுவே, பாவம் புரிவதும் தீமை செய்வதும் குற்றங்கள் இழைப்பதுமான மனநிலையிலிருந்து மீண்டு மனம் திருந்தி வாழ எமக்கு அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது.
10ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவின் ஆடைகளை உரிகிறார்கள். ஆடைகள் உரியப்படுகின்றன, மனிதம் பறிக்கப்படுகின்றது, மனித மாண்பு சிதைக்கப்படுகின்றது. வரலாற்றினை மாற்றி எழுத வந்தவர் ஆடைகள் களைப்பட்டு ஆலங்கோலமாயிருக்கின்றார். ஆடையில்லா மனிதன் எனும் அவச்சொல்லுக்கு உள்ளாகி நிற்கின்றார் இயேசு. ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்னும் அவச்சொல்லுக்கு உள்ளாய் நிற்கின்றார் இயேசு. பிரியமான இறையுறவுகளே, இயேசு எங்களுடைய உள்ளங்களுக்கு பேசுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, உணவில்லாமல் சில நாட்கள் இருந்து விடலாம், உறவில்லாமல் சில நாட்கள் இருந்து விடலாம், சாலையின் ஓரத்தில் படுத்து கொள்ளலாம். ஆனால் ஆடையின்றி எங்கே போவது? நீதியை விற்ற ஏரோது எனக்கு ஒரு செந்நிற அங்கியை அணிவித்தான். ஆனால் இந்த ரோமை போர் வீரர்கள் குற்றம் உடம்பில் ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் உருவிக்கொண்டு என்னை அவமானத்தின் உச்ச நிலைக்கு அழைத்து சென்று விட்டது. நான் என்ன பாவம் செய்தேன்? நீயும் இந்த போர் வீரர்களைப் போல என் ஆடைகளை பறித்து கொள்கின்றாய். எப்போது என உனக்கு தெரியுமா? நயவஞ்சகத்தை நீ ஆடையாக உடுத்திக்கொண்டு மற்றவர்களை உன் திரை மறைவு திட்டங்களுக்கு இரையாக்குகின்றாய். அப்போது நீ என் ஆடையை பறித்து கொள்கின்றாய். அன்று அந்த போர் வீரர்கள் குற்றம் ஒரு முறைதான் என் ஆடைகளை களைந்தது. அதனை தன்னுடைய உடைமையாக செற்று போட்டது. ஆனால் ஏழை எளியவரின் உரிமை, மரியாதை, மனிதாபிமானத்தை நீ பறிக்கும் போதெல்லாம், மனுக்குலத்தின் மாண்பை நீ பறிக்கும் போதெல்லாம் என் ஆடைகளையும் நீ பறித்து அவற்றை ஏலம் போடுகின்றாய் என்பது உனக்கு தெரியுமா? இன்று நீ உடுத்தி இருக்கின்ற தன்னலம் என்கின்ற ஆடையினை கலந்துவிடு. ஆணவம், அநியாயம், அக்கிரமம், அகந்தை என்னும் ஆடைகளை கலந்துவிடு. அவ்வாறு நீ கலைக்கின்ற போது ஆடையில்லாமல் அவமானத்தில் நின்று கொண்டிருக்கும் எனக்கு நீ ஆடை அணிவிக்கின்றாய். எனக்கு எப்போது நீ ஆடை அணிவிக்கப் போகின்றாய்? மன்றாட்டு. இயேசுவே, எனது பாவ செயல்களால் நீர் ஆடைகள் கலைக்கப்பட்டு அவமானத்தினால் கூனி குறுகி நிற்கின்றீர். எனது பாவ செயல்களை கலந்து அன்பென்னும் ஆடையை நான் அணிந்து கொள்ள அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே,
வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. நிட்டாடை காலட்டவே கோடிக்காயங்களாலே இரத்தமாராய் பெருக வேதனையாய் வருந்தி எங்கே 11ஆம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். கயவர்கள் ஏவி விற்ற கொடிய காவல் கழுகுகள் தங்களது அடுத்த கற்ற வேலையை தொடங்கிவிட்டன. கல்லையும் உருக வைக்கும் அந்த துயர காட்சி அரங்கேறி கொண்டிருக்கின்றது. ஊராக சென்று இறையரசை போதித்த இறை மகனுக்கு கிடைத்த பரிசுதான் ஆணிகள். முடிவனை நடக்க வைத்த இவர் 3 ஆணிகளுக்குள் முடக்கப்படும் அவலம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் என் உள்ளங்களுக்கு பேசுகின்றார். நான் தூக்கி வந்த சிலுவை என்னை கிடத்தி அழகிய அல்லி மலரின் இதழ்களை குறிய ஆணியால் துளைப்பது போல என்னை ஆணிகளால் அறைந்து துளைக்கின்றார்கள். கொற்றும் குருதி சிலுவையை குளுப்பாற்றுகின்றது. 3 ஆணிகள் என் மென்மையான உடலை துளைக்க நான் கதறி துடிக்கின்றேன். நான் பூவாக வாடி புழுவாக துடிக்கின்றேன். வலியின் வேதனை நாக்குகள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை என்னை தொற்று சுவைக்கின்றன. என் கால்களாவது மெதுவாக அசைக்க முடியுமா என்று பார்க்கின்றேன். அப்போது தான் ஒரு கொடியவன் அவற்றை இணைத்து என் கணுக்காலில் இரும்பு ஆணியை வைத்து ஓங்கி அம்மட்டியால் அடிக்கிறான். என் கூக்குரலை கேட்க யாருமில்லை. நான் தனி மரமாக நிற்கின்றேன். என் அன்பு மகனே, மகளே, இக்கொடுமையான காட்சியை உன் கண்முன் நிலை நிறுத்துப்பார். என்னை சிலுவையில் அறையும் போது நான் ஓலமிட்டு கத்திய கூக்குரல்
உன் காதில் விழாத வண்ணம் மறைத்து கொண்டவை பிறருக்கு எதிராக நீ இழைத்த அநீத செயல்கள் அல்லவா? இனியாவது உன் பாவ செயல்களிலிருந்து உன்னை விடுவித்து கொள்ள எண்ணுவாயா? இதன் மூலம் என் வேதனையை தணிக்க முயல்வாயா? மன்றாட்டு. இயேசுவே, உமது பாடுகை கண்டு பரிதாபப்பட்டு பதறுகின்ற நான் உமது அன்பை உணரத் தவறிவிட்டேன். நான் ஏற்கின்ற ஒவ்வொரு சுமையும் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பமும் உன் அன்பின் அடையாளம் என உணர்ந்து வாழ அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதில் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. நீட்டிய கைகால்களில் நீண்ட இரும்பாணிகள் நிஷ்டூரமாய் நேசத்தினாலே வெந்து பன்னிரண்டாம் ஸ்தலம். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகின்றோ. அது ஏனென்றால் உமது பரிசுத்த சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார்.
பலரது இச்சிய பயணத்துக்கு எனது சிலுவை பயணமே தொடக்கப் புள்ளி. ஆனால் நீ எத்தனை பேருடைய இலட்சிய பயணங்கள் முடிக்கப்பட காரணமாயிருந்திருக்கின்றாய். கருவில் வளர்கின்ற பெண் சிசு என்ன பாவம் செய்தது? அதற்கு கருவிலே கல்லறை கற்ற ஏங்குகின்றாய். அப்பொழுது நீ என்னை அல்லவா சிலுவையில் அறைந்து கொலை செய்கின்றாய். உனக்கு பிடிக்காத ஒருவருடைய பெயரை நீ கெடுக்கும் எண்ணத்தில் அவரை பற்றி அவதூறு பேசி அவர் மீது வீண் பழி சுமைக்கும் போது நீ அவரை அணு அணுவாக சித்திரவதை செய்து பச்சை கொலை அல்லவா செய்கின்றாய். அவர் மனவேதனையில் புலம்பும் போது நீ என்னை அல்லவா சிலுவையில் அறைந்து கொலை செய்கின்றாய். மனம் மாறு, நீ பழைய வாழ்வை துறந்து புதிய வாழ்வுக்கு அடியெடுத்து வை. பிறர் அழிய வேண்டும் என்னும் எண்ணத்தில் அவர்களுக்கு மாகாரி ராகம் பாடுவதற்கு பதில் பிறர் வாழ வேண்டும் என்னும் எண்ணத்தில் அவர்களுக்கு பூபாலம் பாடு. மன்றாட்டு. சிலுவையை அரியணையாக்கி எல்லையற்ற அன்பை என்பித்து காட்டிய இயேசுவே, என் இதயத்தை ஈரமுள்ளதாக்கியருளம். எனது கல் நெஞ்சத்தை கரைய செய்தருளம். நான் தீய குணங்களிலிருந்து விடுபட்டு வாழ அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதில் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி. எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் சமாதானத்தில் இறைப்பாரக் கடவது. ஆமென்.
சிலுவை பீடமே